அன்புக்குரியவர்களே, சகோதரர் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? கரங்களை உயர்த்துங்க. முக்கால்வாசி பேருக்கு தெரியுது. அல்லேலூயா. ஆசிரியர் வின்சென்ட், துணை உதவி தலைமை ஆசிரியராக கிறிஸ்துராஜா மேல்நிலைப் பள்ளியிலே நீண்ட நாட்கள் பணியாற்றி ஓய்வு பெற்று இப்பொழுது நற்செய்தி பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய அனுபவங்களை நம்ம குடும்பத்து சம்பந்தமான சில கருத்துக்களை அவர் சாட்சியாக சொல்லுகிறார். நாம் கவனிப்போம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, திருமண காலங்களிலே முன்னால் எனக்கு நிகழ்ந்த அந்த நிகழ்வு சரியானபடி நடக்காதனால தான் இன்றைக்கு திருமண காலங்களில் பங்கு தந்தையர்கள் என்ன செய்கிறதில்ல, பைபிள் கொடுக்கறதில்லன்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். 1976 திருமணம். அப்பொழுது எங்களை எல்லாம் வாழ்த்தி தந்தை அவர்கள் ஒரு அருமையான புதிய ஏற்பாடு பைபிளை கொடுத்தாங்க. அது எதுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த பைபிளை வாங்கிட்டு போய் அப்படியே வச்சுருந்தேன். ஒரு நாள் கூட வாசிக்கிறது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, கணவருக்கு தெரியாமல் மனைவி ரகசியமான காரியங்கள்லாம் எங்கே வைப்பாங்கன்னா பைபிளுக்கு உள்ளே தான் வைப்பாங்க. ஏன்னா யாரும் கத்தோலிக்க திருச்சபையில் உள்ளவங்க பைபிளை எடுக்கிறது கிடையாது, வாசிக்கிறது கிடையாது. அது மாதிரி எல்லா ரகசியமான பேப்பர்ஸ் எல்லாம் அந்த பைபிளில் தான் இருக்கும். அதை எப்போதும் எடுத்து வாசித்ததே இல்லை. ஆனால் எல்லாருக்கும் வலி வருவது போல் எனக்கும் 2000 மார்ச் 19 ஒரு வலி வந்தது. உடல் சார்ந்த, உள்ளம் சார்ந்த, மனம் சார்ந்த வலி வந்தது. வலி நிமித்தமாக புதுவாழ்வு ஜெபக்குழுக்களாக ஜெபத்துக்கு கடந்து போனேன். ஆனால் அங்கே கை தட்டுவதும் கைகளை அடிப்பதும் ஆடுவதும் பாடுவதும் என்னை பார்ப்பதற்கு ஒரு அருவருப்பாக இருந்தது. என்ன இப்படி ஒரே ஆட்டம் பாட்டமும் கொண்டாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைத்தது உண்டு. காலப்போக்கில் அந்த வலி மறையதுக்காக வேண்டி அவர்களோடு கரங்களை தட்டவும் பேசவும் செபிக்கவுமாக தொடர்ந்த எனக்கு அப்போந்தான் அங்கே பைபிளை வாசிக்கவும் விளக்கம் சொல்லவுமாக கேள்வி கேட்டேன். நான் 2000 மார்ச் 19 ராத்திரியில் தான் அந்த பைபிளை போய் தேடினேன். அதுக்கு இடையில் அது என்ன நடந்ததுன்னு சொன்னால், முதல்ல சிலோன்லேருந்து டிவி ஒளிபரப்புனா முதல்ல எல்லா இடங்களுக்கும் பெரிய என்ன வச்சு ஆண்டனா வச்சு அங்கங்கே திருப்பி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி டிவி வச்சுருந்து பிரபலமாக பார்த்து கொண்டிருந்த காலம். அப்பொழுது எல்லாரும் வீட்டில் டிவி இருக்குதுன்னு சொல்லி நானும் ஒரு டிவியை வாங்கினேன். அது ஒரு கலர் டிவி. கலர் டிவியில் உள்ள அந்த வயரு எதுக்கு எட்டலை, பிளக்குக்கு எட்டலை. அப்போ கீழே வெயிட்டான ஒரு கனமான இது வைக்கணும். என்னத்தை வைக்கிறது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா உயரமான ஒரு புத்தகம் பைபிள் தான் இருந்தது. இந்த பைபிளை ஸ்டெப்லைசருக்கு கீழே வச்சு ஸ்டெப்லைசர் அதுக்கு மேலே வச்சு நான் விடிய சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட காலங்கள்லாம் எனக்கு அந்த அந்த பைபிளை பற்றி என்னன்னே தெரியாது. ஆனால் காலம் மாற அந்த வலி 2000 வர அந்த பைபிளை திரும்ப எடுக்க வந்த அந்த ஜெபத்துக்கு போனதுக்கப்புறம் இப்போ 2025 வருஷம் 24வது வருஷம் நான் வைத்திருப்பது 4வது பைபிள். 4வது. அந்த அளவுக்கு பைபிள்கள்லாம் பஞ்சராக போச்சு. பைபிளெல்லாம் அந்த பிரிண்டடெல்லாம் மாறி அந்த பிரிண்டிங் அது என்ன சொல்ல நூலெல்லாம் விட்டு அது யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அங்கங்கே சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ என் கையில் இருப்பது 4வது பைபிள். இதுவும் முக்கலே முண்டாணி காலை அரைக்கா என்ன செஞ்சு போச்சு. இன்னொரு பைபிள் வாங்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆனால் இந்த நற்செய்தி குழுவில் ஐயா சொன்னாங்க, அருள்ராஜ் பிரதர் சாந்திநகர் சர்ச்சில் என்கிட்ட என்னை சந்திச்சு சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு குழுவில் இருக்கிறோம். வின்சென்ட் தே பவுல்ஸ் இருக்குது, மரியாயன்சன் இருக்குது, அது இருக்குது, நீங்கள் நற்செய்தி குழுவில் சேருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. நற்செய்தி குழுன்னா என்னன்னு தெரியாது. அவரோட நான் முதல்ல பயணிக்க ஆரம்பித்தேன். அந்த பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். திரும்ப என்ன அந்த நற்செய்தி குழுக்குள்ளாக கொண்டாந்து ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு கற்றுக் கொடுப்பது போல சகோதரர் என்ன செய்வார், கற்றுக் கொடுப்பார்.
அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. சின்ன சின்ன கிராமங்களுக்கு கடந்து போகும் பொழுது ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை ஒரு 10 நிமிஷம் பேசுங்க, 20 நிமிஷம் பேசுங்க, ஒரு 15 நிமிஷம் பேசுங்க என்று அவர் கற்றுக் கொடுத்த நாட்கள் உண்டு. அதுக்கப்புறமா நான் பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். காலப்போக்கில் இந்த 12-11 பங்குகளுக்குள்ளாலேயும் கிட்டத்தட்ட 64 கிராமங்கள் இருக்கிறது. அதில் ஒரு 50 கிராமங்களுக்கு மேலாக நான் கால்படாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா கிராமங்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கும் பொருட்டாக இந்த குழு என்னை வளர்த்து எடுத்தது. அப்போ இப்போ பைபிளை எடுத்தோம்னா எனக்கு டைம் சொல்லியிருக்கிறாங்க, முடிச்சிருங்க சார் ஒரு 10 நிமிஷம்னாங்க. என்னால் நிறுத்தவே முடியாத அளவுக்கு ஆண்டவராய் கடவுள் என்னை உயர்த்தியிருக்கிறார். என்னை குறித்து மறைந்து போன பாத்திமா திலீப்பு சொல்வார், யூ ஆர் எ ஸ்டாண்டிங் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவார். அதாவது இங்கே திருநெல்வேலியில் புறப்பட்டதுன்னா சென்னையில் தான் போய் நிற்கிற ட்ரெயின், இடையில நிற்காது என்பது போல் என்கிட்ட 1/2 மணிக்கு நேரம் கொடுத்தா 3/4 மணி நேரத்தில் நிறுத்துவேன், 3/4 மணி கொடுத்தா 1.5 மணி நேரத்தில் கொடுப்பேன். சின்ன கிராமங்களாக இருந்தாலும் 2 மணி நேரம் வரைக்குமாக வறுத்து எடுத்துருவேன். ஆனால் அவர்களிடத்தில் என்ன இருக்காது? அசதி இருக்காது. அவர்களிடத்தில் என்ன இருக்காது? சோர்வு இருக்காது. அவர்களிடத்தில் என்ன இருக்காது? களைப்பு இருக்காது. அந்த மாதிரி தான் அப்படி போய்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்காக ஆண்டவராய் கடவுள் என்னை உயர்த்தியிருக்கிறார். அதற்காக ஆண்டவராய் கடவுளுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட பைபிள் இருக்குன்னு தெரில. அந்த காலத்தில் தொடக்க காலத்தில் வீட்டுக்கு ஒரு பைபிள்னாங்க, இப்போ ஆளுக்கு ஒரு பைபிள்னாங்க. இப்போ எல்லா பைபிளும் இருக்குது, இருந்த இடத்துலையே இருக்குது. ஆனால் யாரும் என்ன செய்கிறதில்ல, நீங்கள் வாசிக்கிறதில்ல. அது தேனிலும் தேன் அடையிலும் இனிமையானது. திருப்பாடல் 19 நீங்கள் வாசித்து பாருங்கள். தேனிலும் தேன் அடையிலும் தேனிலும் இனிமையானது. ஹல்லேலூயா. அந்த தெளிந்த தேன் அந்த தேன் கூட்டில் அப்படியே தங்கி நிற்கும் பாருங்க. அப்படி லேசாக தூசு பட்டால் கூட அப்படி சொட்டுன்னு வடியும். நிறைய பேர் எட்ட முடியாத இடத்துல அந்த தேன் கூட்டுக்குள்ளே நாக்கை நீட்டி அந்த சொட்டை வாங்கின காலம்லாம் உண்டு. அந்த அளவுக்கு இந்த பைபிளை எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது தெளிதேனாக இருக்கும். என்னுடைய பைபிளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது பைபிளாக இருக்காது, இன்னொரு பைபிள் உள்ளுக்குள்ளே எழுதப்பட்டது போல இருக்கும். அவ்வளவு குறிப்புகள் இருக்கும். ஆண்டவர் அந்த குறிப்புகளை கொடுத்து என்னை இம்மட்டுக்குமாக உயர்த்தும்படியாக செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். இப்படியாக நடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே சமீபத்தில் 4 வருடங்களாக என்னுடைய மனைவிக்கு ஸ்ட்ரோக் மாதிரி வந்து வீட்டுக்குள்ளேயே அடைந்து போனோம். நானும் வீட்டுக்குள்ளே அடைந்து போனோம். எங்கேயும் போக முடியல. சும்மா இருக்கும்போது போக முடியாத காலத்தில் எனக்கு சில ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கைகள், ஆபிரகாம் கொடுத்த உடன்படிக்கைகள், ஈசாக்கு கூட கொடுத்த உடன்படிக்கைகள், யாக்கோபோடு கொடுத்த உடன்படிக்கைகள், இப்படி உடன்படிக்கைகள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு என்ன உடன்படிக்கை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எனக்கு ஐயா சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு. மத்தேயு 11:28 சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் வாருங்கள். அது அந்த சிசி பைபிளில் நல்லா இருக்கும், நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, வருத்தப்பட்டு மன வருத்தப்பட்டு, அல்லது வாழ்க்கையில் காயப்பட்டு, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு, வாழ்க்கையில் துன்பப்பட்டு, வாழ்க்கையில் துயரப்பட்டு, எல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையிலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போது முடங்கி கிடக்கிற நேரத்தில் சில நேரங்கள் நிறைய சோர்வுகள் உண்டு. இப்பவும் நிறைய பைபிள் படிக்கிறதுக்கு பேப்பராக வச்சுருக்கேன், தயாரித்து வச்சுருக்கிறேன். ஆனால் எங்கேயும் என்ன செய்ய முடியல, போக முடியாத நிலை. நான் ஒரு சட்டையை போட்டுட்டு புறப்பட்டேன்னா எங்கே போகிறீங்க, ஒரு பேண்டை போட்டு சட்டையை போட்டு போனோன்னா எங்கே போகிறீங்க, எப்போ வருவீங்க, இந்த அளவுக்கு என்னை கட்டி போட்டுக்கிற நிலையில் இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு என்ன உடன்படிக்கை தந்தீங்கன்னா, திருமண காலத்தில் ஒரு உடன்பாடு நமக்கு தந்திருக்காரா கடவுள்? என்ன உடன்பாடு? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும்
பிரமாணிக்கமாயிருந்து சத்தியம். பிரைஸ் தி லார்ட். இன்பத்தில் சந்தோஷமாக உடலில் கெதி இருக்கிற வரைக்கும், உடலில் ரத்தம் ஓடுற வரைக்கும், அருமையான சகோதரிகளே நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. உடலில் தெம்பு இருக்கிற வரைக்கும், உடலில் அழகு இருக்கிறது வரைக்கும், உடலில் சோடிக்கிறது வரைக்கும் கணவனுக்கு புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு மேலே என்ன வரும்? அன்பு வரும். என்ன வரும்? அன்பு. அளவிட முடியாத அன்பு வரும். இன்பத்திலும் இன்பம் வரும், அன்பு வரும், இன்பம் வரும், கொண்டாட்டம் வரும். மனைவியினுடைய தோல் சுருங்கிட்டுனா, மனைவியினுடைய முகம் அழகு குறைஞ்சிட்டுனா, மனைவியுடைய கை கால்களுடைய வலு குறைஞ்சிட்டுனா, அதுக்கப்புறம் இவருடைய கேள்விக்கு பதில் இல்லைன்னு சொன்னால், இவருக்கு உதவி செய்ய முடியலன்னா, எந்த கணவர் எந்த மனைவியை அன்பு செய்கிறாங்க சொல்லுங்க பாபு? அன்பு செய்வாங்க சொல்லுங்க பாபு? சொல்லுவாங்க. அண்ணன் எங்கே எண்ணெய்க்கு போவான், திண்ண எண்ணெய்க்கு காலியாகும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? அண்ணன் எண்ணெய்க்கு சாவான், திண்ண எண்ணெய்க்கு காலியாகும். பொண்டாட்டி எண்ணெய்க்கு சாவா நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் என்கிற அளவுக்கு தள்ளப்படுகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஐயாக்க மாதிரி ஆளே காணும். 5-6 பேர் காவக்காரங்க மாதிரி கடையில் நிற்கிறாங்க. இன்றைக்கும் பெண்கள் தான் நிற்கிறேன். ஏன் இந்த அவலம்? ஆண்டவரை அறிய முடியாத அளவுக்கு. ஆண்டவரை அறிகிற அறிவிலே நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? ஓசியா புத்தகத்தில் 6வது அதிகாரம் 6 மற்றும் 3 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த ஆண்டவர் அறிகின்ற பொழுது இந்த அரங்கத்தில் ஆண்கள் நிறைந்து இருப்பார்கள். அப்போ இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் பிரமாணிக்கமாக இருந்து அதுக்கப்புறம் என்னது? வாழ்நாளெல்லாம் ஆக உங்களை நேசிக்கவும் உங்களை மதிக்கவும் வாக்களிக்கிறேன். சத்தியம். நேசிக்கவும். எத்தனை பேர் நேசிக்கிறோம்? யோசித்து பாருங்க. எத்தனை பேர்? என்னங்க உடம்புலாம் வலிக்கு ஆஸ்பத்திரி போலும் ஆஸ்பத்திரி போனது அந்த மாத்திரையை வாங்கி தின்னுட்டு கடை அப்படின்னு சொல்லுவோம். அவசங்கித்தனமான வார்த்தைகளை புருஷனிடத்திலிருந்து கணவன்மாரத்திலிருந்து வருகிறத நான் பார்க்குறேன். அவங்களுக்கு அன்பு செய்யணும்னு நினைக்கல. அதே நேரத்தில் அந்த அம்மா கையில் சவுண்டு இருக்குதுன்னு வச்சுக்கணுங்களேன். என்னது? சவுண்டு இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. அம்மா அந்த வழியில் என்ன இருக்குது? பலன் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன். அவள் கொண்டாடுவார், கூத்தாடுவார், தோளில் வச்சு சமைப்பார். ஒன்றுமில்லாத நிலையில் அவங்க வருத்தப்பட்டு சுமந்து கொண்டு அந்த மனைவி இருப்பாளே. ஆனால் எந்த கணவனும் இன்றைக்கி அன்பு செய்ய மாட்டான். ஆண்டவர் அது நமக்கு ஒரு உடன்படிக்கை தந்திருக்காரு. அருமையான அன்பு சகோதரிகளே, அன்பு சகோதரர்களே, உங்களுடைய கணவன்மார்கள் வருத்தத்துக்குள்ள இன்றைக்கு நிறைய பேரை பார்க்குறேன். ஒரு வயதான ஒரு கணவன் ஒரு வயதான ஒரு மனைவியை கரம் பிடித்து அழைச்சிட்டு போகும்போது அந்த கணவர் அந்த மனைவி அன்பு செய்கிறார், லவ் பண்ணுறார். அல்லேலூயா. அதுதான் அன்பு. உடல் மூர்க்கத்தில் லவ் எல்லாருக்கும் வரும். 60க்கு மேலே 70க்கு மேலே ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி மேலே, ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் மேலே அன்பு வருதுன்னா அதுதான் உள்ளார்ந்த மனம் சார்ந்த அன்பு, மனம் சார்ந்த லவ். பிரைஸ் தி லார்ட். ஒரு நடக்க முடியாத மனைவியை ஒரு கணவன் கரம் பிடித்து வழி நடத்துகிறான் என்று சொன்னால் அது மனைவியின் மீது கொண்டுள்ள அன்பு. எங்கள் தெருவில் ஒரு கணவர் இதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்து நடக்க முடியாத நிலையில் இன்றைக்கும் மனைவியினுடைய துணையில் நடந்து கொண்டே இருக்கிறார். நான் அப்படியே பார்த்து பரம்பச்சு கொண்டு இருப்பேன். அவர் கம்பு ஊனி நடப்பார். இந்த அம்மா இன்னொரு கரத்தை பிடித்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுது ஒரு கணவன் தடுமாடுகிற வேளையிலே ஒரு மனைவி கணவனுடைய கரத்தை பிடித்து நடத்தி செல்கிறாரோ அப்பொழுது அந்த மனைவி அந்த கணவன் மீது அன்பு செய்கிறார், அந்த கணவன் மீது லவ் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாலிபத்தில் 45 வரைக்கும் எல்லாருக்கும் லவ் வரும். ஏன் 55 குடல் மூர்க்கமாக இருந்தால் லவ் வரும். 60க்கு மேலே எப்படி இருப்பீங்க நீங்கள் யோசித்து பாருங்கள். 70க்கு மேலே எப்படி பாருங்கள். ஒரு கணவனும் ஒரு மனைவியும் 70க்கு மேலே கணவன் மனைவி கணவனை அன்பு செய்கிறீர்களோ அவர்கள்தான் இந்த ஆண்டவராய் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட திருக்குடும்பம். அப்பொழுது விண்ணகத்தில் மகிழ்ந்து களி கூறும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாய்ப்பளத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
எங்கள் ஊருக்கு வந்து நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே அவங்கள நான் அறிமுகமானவன். அப்போ என் பிள்ளைங்க வந்து 3 வயசு. மாதா கோயிலில் விட்டுட்ருப்பேன், அவங்க நற்செய்தி அறிவிப்பாங்க. அவங்கள்ட்ட எனக்கு என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குடமளிக்க ஆராதனையில் அவர் வந்து சொல்கிறப்போ அந்த ஒரு வார்த்தை என்ன தொட்டுது, நம்ம பையில் இருக்கிற பணத்தை ஒரு பிச்சைக்காரனுக்கு போடுறப்போ கூட அவர் ஆண்டவர் இரக்கம் கொடுத்தா தான் அதை செய்ய முடியுமா. அதான் உண்மை. நம்ம அதெல்லாம் அறியாமல் சும்மா ஏதோ கேட்டோம், ஏதோ சேத்திர பொருள் பண்ணி மாதிரி அலைஞ்சோம்னு சொன்னால் அதுக்கு என்னன்ற அர்த்தமே கிடையாது. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப கூட எங்கள் ஊருடைய பொண்ணோட்ட பேசிகிட்டு இருந்தேன். 50 ரூபா கொடுத்து சாப்பிடணுங்கிறதுக்காண்டி இந்த இடத்துக்கு இந்த கூட்டம் வரலைக்கா, 30 வருஷமாக சார் நம்ம ஊரில் விதைகள் விதைக்கிறாரு, அப்போ அந்த விதைகள்லாம் வீணாக்கா அப்படின்னு நான் அந்த பொண்ணும் மன வருத்தப்பட்டோம். அப்போ அதையும் ஆண்டவர் கேட்டுகிட்டே இருப்பார். ஆனால் அந்த சாரை குறித்து எனக்கு என்ன அவரை எந்த இடத்துல கண்டாலும் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறவங்க, அப்போ பண்ணுற இடத்துல அவர் என்ன சொல்லுவார்னா, வயக்காட்டுக்குள்ளே போன உடனே அந்த பொறாமையினுடைய குணத்தை அவர் எனக்கு எடுத்து கட்டியிருக்காரு. போன உடனே நட்ட வயக்காட்டை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் பக்கத்து வயலையும் நம்ம வயலையும் தான் அப்படி டக் டக்குன்னு பார்ப்போம். அப்போ பக்கத்து வயல் பயிர் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மவே பயிர் வாடி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படி பார்க்கக்கூடாதுங்கிற தன்மைக்கு உண்டான ஒரு உணர்த்தலுடைய இறை வார்த்தையை சொல்லி அவர் எங்களை உணர்த்தினார். திரும்ப கருது வந்ததுக்கப்புறமா பயிர் முற்றி கருது விட போகிற டயத்தில் பொதி பட்டத்தில் அந்த இடத்துக்கு போனோம்னா அப்பவும் ஒரு பருவம் இருக்கும். அந்த பருவத்தில் ஆஹா மூடு அவங்க வயலில் எவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம வயலில் ஏன் இப்படி சிறுத்து கிடக்கு அப்படிங்கிற ஒரு குணம், அது ஒரு கெட்ட குணம். அப்படி பார்க்கக்கூடாது. நம்மவே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்து வயல் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தினுடைய குணம் ஆண்டவர்கிட்ட நம்ம பெறணும் அப்படிங்கிறதே அவர் எடுத்து காட்டியிருக்காரு. திரும்ப கருது வந்தப்புறம் மணிக்களை வந்து அவர் சிலவங்க வந்து இப்படி எடுத்து பார்ப்பாங்க. பெரியவங்க இப்போ நாங்கள்லாம் போனோன்னா சும்மா எழுத பார்த்தோம் வந்தோம் வந்துடுவோம். பெரியவங்க வந்து அந்த வயலில் எத்தனை மணிக்கல் கொறுத்துருக்கு, நம்ம வயலில் எத்தனை மணிக்கல் கொறுத்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ அந்த மணி கற்களை அந்த கருதை வந்து இப்படி பிடிச்சி பார்ப்பாங்களாம். அப்படி பிடிச்சி பார்க்குற திறனை அவருக்கு சொன்னார். அப்படி பிடிச்சி பார்க்காதீங்க, நம்மளை விட அவங்களுக்கு அதிகமான பட்சத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேணுங்கிற ஒரு மனநிலையை நீங்கள் பெறணுன்றதுக்காண்டி அந்த கருத்துக்களையும் சொல்லி எங்களை எத்தனையோ கருத்துக்களை சொல்லியிருக்கேன். ஆனால் எத்தனையோ கருத்துக்களை என்னையெல்லாம் ஒழிப்பியிருக்காரு. அதுக்கு இறைவன் அவர்களுக்கு கொடுத்த கொடைக்கு நன்றி. மீண்டும் அதை நான் கேட்க கொடுத்த கொடைக்கு ஆண்டவருக்கு கோடான கொடி நன்றி.